ஸோ கூகுள் அவங்களோட 2025 ஐஓ ப்ரீவியஸ் வீக்கில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய மேசிவான ப்ராடக்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ப்ராடக்ட் கூகுள் ஸ்டிச் ஏஐ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளோட ஒரு யூஐ டிசைனர்னே சொல்லலாம், ஏஐ யூஐ டிசைனர். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஐ டிசைன் ஸ்க்ரீன்ஸை வந்து டிசைன் பண்ணி தரப்போகுது வித் யூசிங் ப்ராம்ப்ட்ஸ் வழியாக. அண்ட் ஸ்டில் இது வந்து பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, பட் பப்ளிக் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் டேரெக்ட் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டிச் ஏஐ உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உண்மையாக ஒர்த்தான ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் வாக் த்ரூ பார்க்கலாம். அண்ட் இதை பார்த்தோன்னா என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை நான் இந்த வீடியோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான யூஸ் கேஸோட நம்ம இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷனோட ஃப்ளோ கொடுத்து டிசைன் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ கூகுளோட ஸ்டிச் ஏஐ ஸ்க்ரீன்குள்ளே வந்தோன்னா நமக்கு வந்து ஹோம் பேஜ், டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து லேண்ட் ஆவீங்க. நீங்கள் சைன்இன் பண்ணலன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட், எக்ஸ்பெரிமெண்ட் மோடுன்னு 2 இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்டில் இப்போதைக்கு நமக்கு வந்து பீட்டாவில் தான் இருக்குது, பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதில் இங்கே வந்து நிறைய ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்ஸ் வந்து. பட் நம்ம அதை எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஜஸ்ட்டு இங்கே ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், பஸ் புக்கிங் ஆப். இன்ஸ்பயர்டு பை ரெட் பஸ். ஹோம் ஸ்க்ரீன், route searching, bus listing, seat selection, checkout screen, passenger details, form and checkout screen. ஸோ இது மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இங்கே மொபைலாக வெப்பான்னு கேட்டிருக்கு. ஸோ மொபைல் ஆப் தான் எனக்கு வேணும். ஸோ மொபைல் ஆப் டிசைன் தான் வேணும். ஜஸ்ட் நான் மொபைல் கொடுத்துட்டு ஜென்ரேட் டிசைன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது, எல்லா ஸ்க்ரீனையும் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நமக்கு டிசைன் வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. பட் அந்தளவு இது வர்த்தாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவைலபிள் சீட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரேண்டமாக வந்து இமேஜை வந்து பிக் பண்ணி கொண்டு வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டிசைனாக இருக்குது. இதில் நம்ம எதாவது ட்வீக் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே எடிட் தீமில் வந்து டார்க் அண்ட் லைட் மோட் இருக்குது. பட் நமக்கு லைட்டே ஓகே தான். நான் ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களால் ஈஸியாக. ஸோ இதில் என்ன கலர் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஸ்டம் கலர் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம் உங்களோட ஹெக்ஸ் கீயை. ஸோ நான் ஜஸ்ட்டு இங்கே வந்து ரெட்டை வந்து செலக்ட் பண்ணி அப்ளை தீம் கொடுக்குறேன். அண்ட் இந்த கார்னர் ரேடியஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமோட ஒரு ரேடியஸ். ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. அண்ட் நீங்கள் ஃபாண்ட்டுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இங்கே வந்து என்ன ஃபாண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ மேன்ட்ரோப் இருக்குது, மேன்ட்ரோப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா இன்டர், ஓகே மேன்ட்ரோப்பே நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை தீம் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த தீம், இந்த கலர் வந்து நமக்கு ஸ்க்ரீன் லேஅவுட்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ டிசைன் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு, அதாவது அது கலரை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எல்லா ஸ்க்ரீனுக்கும் கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. பட் டிசைன் அப்படியே தான் இருக்கும். நம்ம தீம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு பேசிக்கான யூஐ வந்து கொடுத்துருக்கு. ரொம்பவே ஒரு பேசிக்கான யூஐ தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து ஒரு பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்து வேணும். ஸோ நான் இதில் வந்து ஆட் பேமெண்ட் ஸ்க்ரீன்னு கொடுக்குறேன். பட் இது வந்து இந்த டிசைனை வந்து எடுத்துகிட்டு அது வந்து பேமெண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குது. இதோடையே ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கூகுளிலேருந்து நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இல்லை. பட் இது ஒரு இஷ்யூன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ நிறையா ஸ்க்ரீன் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அது கூட போய் சேர்த்து நான் ஆட் கொடுக்குறேன்னா எனக்கு நெக்ஸ்ட்டாக தானே ஆட் ஆகணும். பட் இங்கே வந்து செப்பரேட் ஸ்க்ரீனாக ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அந்த ஒரு இதை. பட் அது பக்கத்துலேயே ஆட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பேமெண்ட் ஸ்க்ரீனை பாருங்கள், ஒரு ஐக்கான் கொடுத்த ஒரு பேசிக்கான பேமெண்ட் ஸ்க்ரீன். இது கூட ஓகே தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு மியூசிக் பிளேயர் ஆப்பை வந்து டிசைன் பண்ண சொல்கிறேன். மியூசிக் பிளேயர் app inspired by Spotify வேணாம், ஜியோ 7ன்னு போடலாம். ஸோ போட்டு நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். நியூ இதில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஜியோ 7னால நமக்கு இங்கே க்ரீன் கலர் தீம் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மெயினான ஒரு ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு பிளேலிஸ்ட் ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஜியோ 7 மாதிரி இல்லை. இதை வந்து ஸ்பாட்டிஃபை வந்து க்ளோன் பண்ண மாதிரி இருக்குது. சாங் லிஸ்ட் பண்ணுற ஸ்க்ரீனும்
மியூசிக் பிளேயிங் ஸ்க்ரீன், வித் லிரிக்ஸ்ன்னு போடலாம், கொடுக்குதான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ஒரு ஸ்பாட்டிஃபையோட ஸ்க்ரீனை வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், லிரிக்ஸ் கேட்டதுக்கு நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரீன் அப்படியே டிட்டோவாக ஸ்பாட்டிஃபையோடது ஒரு ரொம்ப பழைய வெர்ஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முன்னாடி உள்ள ஸ்க்ரீன் வந்து நமக்கு மேலே போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சைட் பை சைடாக ஆட் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து யூஸபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஒரு மெயினான ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒர்த்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் பண்ணுற டிசைனை டேரெக்டாக நீங்கள் ஃபிக்மாக்கு எந்த வித ப்ளக்கினுமே இல்லாமல் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, காப்பி டு ஃபிக்மான்னு வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். இங்கே பாருங்கள் காப்பி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ ஃபிக்மாவில் வந்து டேரெக்டாக போய் கண்ட்ரோல் வே கொடுத்தேன்னா எனக்கு பேஸ்ட் ஆகிரும் இந்த ஒரு ஃப்ரேம். ஸோ இங்கே பாருங்கள் அளவு கேட்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண இதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பட் இங்கே வந்து குணால் டிசைன்ஸ்னு ஏதோ ஒன்று காமிக்குது. ஓகே, என்னோட இந்த கர்சர் வந்து காமிக்குது, இங்கே உள்ள கர்சர். இப்போ பாருங்கள், அங்கே உள்ள கர்சர் காமிக்குது. நம்ம இப்போ காப்பி பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ லேஅவுட்டில் தான் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் அவர் கண்டென்ட் பிரித்து அதை வந்து ஆட்டோ லேஅவுட்டில் போட்டு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் என்ன ட்வீக் பண்ணுறதுனாலும் இங்கே ட்வீக் பண்ணிக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களால் இங்கேயும் பண்ணிக்க முடியும். எல்லாமே எடிட்டபிள் எலமெண்ட்டு தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்விஜியில் தான் கொடுத்துருக்கு, பிஎன்ஜியோ அந்த மாதிரி இமேஜோ எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் இங்கேயும் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கேயும் கிளிக் பண்ணி ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டை நீங்கள் இங்கே ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இது வந்து யூஸபுளான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க டிசைன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டாண்டர்ட் மோட் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மோடு வந்து போகிறேன். நான் வெளியே போயிட்டு ஸ்டாண்டர்ட் மோட்லேருந்து எக்ஸ்பெரிமெண்டல் மோடுன்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ இதில் போனோன்னா நமக்கு இமேஜ் அப்லோட் பண்ணி நம்மளால் வந்து டிசைன் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்குமே ட்ரை பண்ணலாம். ட்ரிபிளில் போயிட்டு நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த ஒரு இமேஜை வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன் டிசைனாக. காப்பி இமேஜ். ஓகே, நம்ம வந்து சேவ் பண்ணால் தான் வரும் போல். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். ஜென்ரேட் திஸ் டிசைன் சொல்லிட்டு கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து ஆப் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வெப்சைட்டும் லேண்டிங் பேஜ் மாதிரி கூட நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கான இதுவும் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு டிசைன் கொடுத்தேன், அது என்னமோ பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கு புக்கை டோர் என்னென்னமோ ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கு, ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஸோ டிசைனை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இதை நம்மளால் எடிட் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. பட் இதில் உள்ள கோடை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் எக்ஸ்பெரிமெண்டல் மோடில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் இதோட கோடை நம்மளால் பார்த்துக்க முடியும், HTML கோடு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக போட்டு ரன் பண்ணலாம். அது நம்ம இப்போ பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பேசிக்கான டிசைன் கொஞ்சம் இதை ஸ்டாண்டர்ட் மோடை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஏதோ பண்ணி கொடுத்துருக்கு வித்தியாசமாக. பட் இதில் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சிம்பிள் லேண்டிங் பேஜ். ஸோ ஒரு பேசிக்கான வந்து ஒரு லேண்டிங் பேஜ் வந்து ஹீரோ செக்ஷனோட க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது கூட ஏதோ லைட்டாக ஒரு சின்ன ஒரு மைக்ரோசாஸ் MVP ஏதோ பண்ணுறீங்கன்னா அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கோடும் எடுத்துக்கலாம். டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கோடு வந்துடும். அவ்வளோதான். இந்த ஒரு கூகுள் ஸ்டிச் ப்ராடக்ட் பற்றி என்னோடய தாட் பார்த்திங்கன்னா, இது வந்து எனக்கு யூஸபிள் கிடையாது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இதை விட ஃபிக்மாவில் உள்ள இது நல்லாயிருக்கும். அதை விட இந்த மோட்டிவ்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதுவும் கூட நல்லாயிருக்கும் AI டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து இதுக்கு மேலே இன்னும் நிறைய இமேஜஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணாங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆப்டிமைஸ் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ப்ரீமியம்னு கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் இமேஜஸை வந்து ட்ரெயின் பண்ணி இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் என்னோடய தாட்ஸ். ஸோ இந்த ஒரு கூகுள் ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, உங்களோட கருத்தை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் குணால்.